Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Grandstanding அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா மற்றவங்கள அட்டென்ஷனை ரொம்ப எளிதாக நாம் கவர்ந்துடுறது. அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி கூட சொல்லலாம். அவங்கள நாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம பக்கம் இழுத்துடுறது. கொஞ்சம் அடாவடியாக கூட. அதுதான் கிராண்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வலிமையை ஓங்கச் செய்து அவர்களை நமக்கு கீழ்ப்படுகிற வண்ணம் ஒரு மாதிரி பண்ணிடுறது. அது கிட்டத்தட்ட கன்வின்சிங்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அவங்கள நம்ம பக்கம் இழுத்துறது. அதுக்கு பேர் கிராண்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு பேர். இப்போ உதாரணம் பார்த்தோம்னா, எக்ஸ்பர்ட்ஸ் கிரிட்டிசைஸ் த ப்ரோக்ராம் as mere grandstanding by corporation and local officials. வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அது என்ன வெறும் வியாபார ஸ்தாபனம் கலந்துகிட்டதாகவும் இங்கே லோக்கல்ல உள்ள அலுவலர்கள் பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் கலந்துக்கிட்டு அவங்க தான் அதை டாமினேட் பண்ணாங்களே ஒழிய நமக்கு எதுவும் அதில் ஒன்றும் பெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வர கருத்து தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிரிட்டிசைஸ் தி ப்ரோக்ராம் as mere கிராண்ட் ஸ்டாண்டிங் பை கார்பரேஷன் அண்ட் லோக்கல் அஃபீஷியல். அப்போ கிராண்ட் ஸ்டாண்டிங்னா influencing the opinion of others, especially to gain an advantage. மற்றவர்களிடத்திலிருந்து நாம் ஏதாவது சம்பாதித்துக் கொள்வதற்காக அவங்கள அப்படி அடக்கும் விதமாக நம்ம பக்கம் ஈர்த்து வருதல். அதுக்கு பேர் கிராண்ட் ஸ்டாண்டிங் அப்படின்னு பேர்.